புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா காலை நடைபெற்ற நிலையில் தற்போது பதவியேற்ற அமைச்சர்கள் 23 பேருக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்து ஆளுநர் அர்லேகர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், தொடர்ந்து வழங்கலாம். தமிழக அமைச்சர்களுடைய விரிவாக்கம் இன்றைய தினம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல 23 பேர் இன்றைய தினம் அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 2 சட்டமன்றங்கள் உட்பட 23 பேர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இதுல ஸ்ரீநாத், முதலமைச்சர் விஜயனுடைய நெருங்கிய நண்பர், தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அவர்களுக்கு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று கமலிக்கு கால்நடைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவிநாசி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கமலி அவர்களுக்கு கால்நடை நலத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து விஜயலட்சுமி அவர்கள் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரஞ்சித் குமார் அவர்களுக்கும் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அமைச்சர் இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று வினோத் அவர்கள் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வேளாண் நலத்துறை, உழவர் மற்றும் வேளாண் நலத்துறை அமைச்சராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு அந்த இலக்கா என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற தினம் அன்றே அமைச்சரவை ஒதுக்கீடு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு கடந்த சனிக்கிழமை இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது அவருக்கு நிதி மற்றும் நிதி நிர்வாகம் தொடர்பான அந்த இலாக்கா என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது அவருக்கு அமைச்சரவையில ஒரு மாற்றம் செய்யப்பட்டு அவர் கவனித்து வந்த இந்த 11 நாட்களாக அவர் இருந்து வந்த பொறுப்பான அமைச்சர் பொறுப்புகளில் அவருக்கு தற்பொழுது போர்ட்போலியோ சொல்லக்கூடிய இலாக்காவுக்கு மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த பொறுப்பு என்பது மாற்றி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராஜீவ் அவர்களுக்கு சுற்றுச்சூழல் துறை என்ற துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராஜ்குமாருக்கு வீட்டு வசதி துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் காந்திராஜ் அவர்களுக்கு கூட்டுறவுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக தமிழக அமைச்சரவைக்குழுடைய விரிவாக்கத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய 23 பேர்கள்ல இவர்களுக்கு இந்த துறைகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு துறைகளிலும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் 2 துறைகள் மட்டும் இதுவரையிலும் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருக்கின்றது. ஒன்று ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சகமும், அதே போன்று சிறுபான்மை நலத்துறையும் இதுவரையிலும் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருக்கிறது. இந்த 2 துறைகளும் அடுத்ததாக 2 அமைச்சர்களாக பொறுப்பேற்கக்கூடிய ஐஎம்எல் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காகவே இந்த 2 இடங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் காத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த புதிய அமைச்சர்கள் இலாக்கால மதன்ராஜ் அவர்களுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அந்த இலாக்கா வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன். அவர் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தன்னை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு பெற்றிருந்தார். வெற்றியும் பெற்றார். எந்த சூழல அவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். மேலும் குமார் சென்னையினுடைய வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர். அவர் சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு ஏஐ மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை என்ற இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.